சரி, வணக்கம் அக்கா. ஏன் அழுகுறீங்க இப்ப? எப்படி கதை கேளாத? சரி, ஓகே, பரவாயில்ல. பாருங்களேன், இன்னும் கதைக்கு கூட ஆரம்பிக்கல, அப்படியே அந்த ஏக்கத்தோட அழுகுறாங்க. அவளோட நான் கிடக்குறது இந்த பிள்ளைய வச்சுட்டு அவளோட நானும் கதைக்கல ஆண்டு போட்டு கதைக்கிறலையா? அவ கதைச்சா நான் கதைச்சவன் படிச்சவ தான், ஓயல் வருங்களையும் படிச்சவ தான், நல்லா கதைப்பாவு சிரிப்பாவு. நாங்க ஒரு வருஷம் 26ஆம் தேதி 10ஆம் மாசம் 21ஆம் தேதி வந்து ஒரு வருஷம் அவர் போன 9ஆம் மாசம் 3ஆம் தேதி போன ஒரு வருஷம் முடிஞ்சு வீட்டை விட்டு போய். அதுக்கு பிறகு இப்ப கதைக்கிறது அவ கதைப்பாவுதான். கதைச்சா கொண்டு போறது கதைப்பாவையா கதைக்க. பல உதவி திட்டங்கள் எமக்கு கிராமத்தில் இருக்கின்ற கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் என்ற அடிப்படையில் எமது கிராமத்தில் மக்களின் தேவைகளையும் பிரச்சனைகளையும் நன்கு அறிந்தவர் என்ற அடிப்படையில் பல உதவி திட்டங்கள் தேவைப்படுகின்றது. அந்த அடிப்படையில் உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல் மிகவும் பல உதவி திட்டங்களை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் வெளி மாவட்டங்களையும் செய்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் நான் அவர்களை தொடர்பு கொண்டு எமது இலப்படிச்சனை கிராமத்தில் நாவத்தோட்ட கிராமத்தில் சில உதவி திட்டங்களை செய்வதற்காக நான் அவரை அழைத்து இன்றைய தினம் எமது கிராமத்துக்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு முதலில் அவர்களின் ஒரு ரசிகன் என்ற அடிப்படையில் முதலில் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூற வேண்டும். பிள்ளையில பார்க்கணும், ஒரு ஆளுக்கு 30,000 ரூபாய் காசு கொடுக்கணும், கொண்டு வீடு வச்சு போட்டு நான் கொடுங்கன்னு சொல்லி சொன்னவர். அதையும் கொண்டு வீடு வச்சு போட்டு ஒரு ஆள்கிட்ட ஒரு மாலை ஒன்று காலம் வாங்கி வீட்டை வச்சு போட்டு கொண்டு கொடுத்தேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்ப நான் இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டத்துல நிக்கிறேன். இந்த இடத்துல பேரை நான் சொல்லல, ஆர்எஸ் தலைவர் நிக்கிறாரு இந்த இடத்துல. ஓகேங்க, இப்ப தெரியும் தானே, இப்ப நான் ஜிஎஸ் மூலமா அல்லது ஆர்எஸ் தலைவர் மூலமா உறுதிப்படுத்தின லெட்டர் மூலமா தான் உதவி எடுத்து கொடுக்குறேன். தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஒரு 2 கிழமையா அந்த முறையில உதவி திட்டங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. ஓகேங்க, இந்த இடத்துல ஆர்எஸ் தலைவர்கிட்ட பேசுவோம். இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம் நீங்களே சொல்லுங்களேன். நான் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு முதலில் நன்றி எனது ஊருக்கு வந்ததுக்கு. சில அறிமுகத்தை தரலாம் நினைக்கின்றேன். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மண்முனை மேற்கு பவுனதி பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட இலுப்படிச்சேனை கிராமத்தில் எமது இலுப்படிச்சேனை கிராமத்தை பற்றியும் சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும். மிகவும் வறுமை கோட்டுக்குட்பட்ட எமது கிராமத்தில் பல உதவி திட்டங்கள் எமக்கு கிராமத்தில் இருக்கின்ற கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் என்ற அடிப்படையில் எமது கிராமத்தில் மக்களின் தேவைகளையும் பிரச்சனைகளையும் நன்கு அறிந்தவர் என்ற அடிப்படையில் பல உதவி திட்டங்கள் தேவைப்படுகின்றது. அந்த அடிப்படையில் உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல் மிகவும் பல உதவி திட்டங்களை மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் வெளி மாவட்டங்களையும் செய்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் நான் அவர்களை தொடர்பு கொண்டு எமது இலப்படிச்சனை கிராமத்தில் நாவத்தோட்ட கிராமத்தில் சில உதவி திட்டங்களை செய்வதற்காக நான் அவரை அழைத்து இன்றைய தினம் எமது கிராமத்துக்கு வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு முதலில் அவர்களின் ஒரு ரசிகன் என்ற அடிப்படையில் முதலில் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூற வேண்டும். அந்த அடிப்படையில் எமது கிராமத்தில் இன்றைய தினம் நிசாந்தன் நிரோஷினி எனும் குடும்பத்தை நான் உறுதிப்படுத்தியிருக்கின்றேன். அவர்கள் மிகவும் கணவனை இழந்த நிலையில் 2 பிள்ளைகளோடு அவர்களின் தாய் தந்தையரோடு அரவணைப்பில் வாழ்ந்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வாழ்வாதாரம் சார்ந்த பிள்ளைகள் படிப்பதற்கு சார்ந்த விடயங்களை இந்த வீடியோ பார்க்கின்ற நல்லுள்ளங்கள், வெளிநாட்டுகளில் இருக்கின்ற உள்ளங்கள் இதனை செய்து தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் இவருக்கான நிரந்தரமான வாழ்வாதாரம் சார்ந்த உதவிகள், பிள்ளைகள் கல்வி சார்ந்த உதவி திட்டங்களை நிச்சயமாக பார்க்கின்ற உறவுகள் செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி அண்ணன். அண்ணன் சொன்னாரு, சில விஷயங்களை சொன்னாரு இந்த இடத்தை பத்தியும். இந்த இடத்துல
அண்ணனுக்கு தானே தெரியும் ஆடியன்ஸ் தலைவரா இருக்கிறாரு இந்த கிராமத்துல யாருக்கு முக்கியம் உதவி தேவைன்னு அவரு ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறாரு. முதற்கட்டமா அவர் குடும்பத்தை பார்க்க வந்திருக்கிறேன்னா தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு அவங்க நிலையை சொன்னாங்க. கணவன் இறந்துட்டாங்களாம், பிள்ளைகள் இருக்கிறாங்க 2 பேர். நாங்க எப்படி செய்யப்படுறோம்னு தெரியும் தானே. இப்ப எங்களோட யூடியூப் சேனல்ல நீங்க ரெகுலரா பாக்குறேன்னு சொன்னீங்க. இப்ப நாங்க முதற்கட்டமா இப்ப சந்திக்க போகும்போது ஒரு உதவி ஒன்று கொடுப்போம். ஆமா. அதுக்கு பிறகு வீடியோ மூலமா தெரியப்படுத்துவோம் தானே. அதுக்கு பிறகு இப்ப நீங்க சொன்னீங்க வாழ்வாதார உதவி வந்தா நல்ல மண்டு அது கிடைச்சா அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் நாங்க. நிச்சயமா. சரிதானே? ஓகேங்க, நீங்க பாக்கலாம். உள்ள போறோம். இந்த குடும்பத்துல மொத்தமா 3 பேர், என்ன பெரியாக்கள் 3 பேர், படிக்கிறார்கள் 2 பேரா? படிக்கிறார்கள் 2 பேர். படிக்கிறார்கள் 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு சோகமான கதை தான் வளமை போல. சில விஷயங்கள் இந்த குடும்பத்திட்ட கேட்டா தான் நிலைமை விளங்கும். நாங்க சொல்றதை விட அவங்கள்ட்ட கேட்டா தான் அவங்களோட கஷ்ட நிலை தெளிவா விளங்கும். ஓகேங்க, இந்த வீடியோ நீங்க தொடர்ச்சியா பாருங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்க, நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த குடும்பத்திட்ட பேசுவோம். வணக்கம் அம்மா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கிறீங்களா? இது உங்களோட மகள். உங்களோட மகளை பார்க்க தான் வந்திருக்கிறோம். ஆடியன்ஸ் தலைவர் சொன்னாரு கணவர் இருந்துட்டாங்களாம். எப்ப இருந்தாரு? சின்ன பிள்ளை 2 பேர் இருக்கிறாங்க, நீங்க பாக்கலாம். அக்காட்ட பேசலாமா? பேச மாட்டாங்க. இப்ப பேச மாட்டாங்க. சரி, நீங்க ஒரு குடும்பமா இருக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 5 பொம்பளை பிள்ளைகள். 4 பேரு கல்யாணம் கட்டி மூத்த பிள்ளை இளையது படிக்குது. இளைய ஒரு ஆள் இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. இது உங்களோட மகள். எத்தனையாவது? மூத்த மகள். மூத்த மகளை தான் பார்க்க வந்தாங்க கட்டாயமா. கணவன் இறந்துட்டாங்க, 2 படிக்கிறாக்கள் இருக்கிறாங்க. இந்த வீட்டுல இருக்கிறீங்க? இதுல இருக்கிற இது மாலை. இதுல நீங்க இருக்கிறீங்களா? இந்த வீட்டுல இருக்கிறாங்க. அதுதான் இந்த கடை வீடா? இந்த கடை வீடு. அப்ப அக்காட்ட பேசலாமா? அக்காவை பத்தி நீங்க சொல்லுங்களேன். அக்கா அவ பேச மாட்டாவா. ஏன் பேச மாட்டாவோ? அவ கணவர் இறந்ததுல இருந்து அவைக்கு 3 நாள் 4 நாளைக்கு இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க. இங்க வந்து கதைக்கிறவங்க அவ இப்பயும் நல்ல இல்ல, கதைக்க மாட்டாவு. கதைப்பாவுதான். ஆனா பெருசா 2 கதை, ஒரு கதை கதைச்சிட்டு போகல. 2 வருத்தங்கள். என்ன வருத்தம்? வருத்தம் என்றா ஒரு வருத்தமே இல்லையா. வருத்தம்ன்றதா அவைக்கு ஒரு வருத்தமே இல்ல. நான் மனசுல அவர் கவலை வருத்தம் தான் அவைக்கு, வேற வருத்தம் இல்ல. கணவன் அவர் கதை கதைச்சாவே ஹாஸ்பிட்டல் இறக்கி விடுங்களேன். வேற 2 பேரும் பேர பிள்ளைகள் தானே, விடுங்க, அவங்கள விடுங்களேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க தானே. இப்ப அக்காவும் கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் கண் கலங்குறாங்க? அக்கா பேசுவீங்களா? அக்கோட பேர் என்ன? தேவியா. தேவியா. இப்ப உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன். அக்கா பேசுவீங்களா? ஒரு தம்பியா வந்திருக்கிறேன்னு பாக்க. ஏன் அக்கா அழுகுறீங்க? என்ன காரணம்? காரணம் சொல்ல தேவையில்லானேயா. பெரியதானே. இல்ல, இப்ப நான் கணவன் நினைச்சு அதுதான் சொல்லலாம் தானே. இப்ப வெளிப்படையாவே சொல்லலாம் தானே. அதுதானே உண்மை. கதைங்கலாம் கொஞ்சம் அக்கா பேசுவீங்களாக்கா? அல்லது கஷ்டமா இருக்கா? இப்ப நாங்க திருப்பி கேட்கறதால இப்ப நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தானே வந்திருக்கிறோம். இப்ப ரொம்பவே ஒரு கஷ்ட நிலையில இருக்கிறீங்களா? இந்த ஊர்லயே இப்ப ஆடியன்ஸ் தலைவரே முதலாவது உங்களை தான் அறிமுகப்படுத்தி விட்டுருக்காருன்னுட்டு. அப்ப உங்களோட கஷ்டம் தீரணும்டா உங்களோட கஷ்ட நிலையை பத்தி நீங்களே சொல்ல தானே வேணும். அக்கா சொல்லுவீங்களா? அக்கா வணக்கம். மயக்க மாட்டுவோம்மா. சரி, வணக்கம் அக்கா. ஏன் அழுகுறீங்க இப்ப? எப்படி? கதை கேளாத. சரி, ஓகே, பரவாயில்ல. பாருங்களேன், இன்னும் கதைக்கு கூட ஆரம்பிக்கல, அப்படியே அந்த ஏக்கத்தோட அழுகுறாங்க. அவளோட நான் கிடக்குறது இந்த பிள்ளைய வச்சுட்டு அவளோட நானும் கதைக்கலான்னு போட்டு கதைக்கிறேன். அவ கதைச்சா நான் கதைச்சவன் படிச்சவதான். ஓயல் வருங்காலையும் படிச்சவதான். நல்லா கதைப்பாவு, சிரிப்பாவு. நாங்க சிரிப்பா 1 வருஷம். 26ஆம் தேதி 10ஆம் மாசம் 21ஆம் தேதி வந்து ஒரு வருஷம்
ஒரு வருஷம் அவர் போன 9 மாசம் 3ஆம் கிளாஸ் போன ஒரு வருஷம் முடிஞ்சு வீட்டை விட்டு போய் அதுக்கு பிறகு இப்ப கதைக்கிறது அவ கதைப்பாவுதான் ஆனா கதைச்சா கொண்டு போறது கதைப்பாவையா ஆனா கதைக்க கணவரை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் தானே. அந்த புள்ள எப்படியாண்டா ஒரு குடிச்சு பறிச்சு அப்படி நடக்கலையா. எனக்கு 5 பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஆம்பளை பிள்ளையா தான் இருக்கு. அப்படி அந்த அடிச்சு குடிச்சிட்டு வந்து இருந்து அப்படி எங்களுக்கு ஒரு மன வருத்தமா இருந்திருக்கு. அப்படி இருக்கல எங்களுக்கு அவர் எங்களை பெத்த புள்ள போலாம் இருந்தவர் அப்படி வேறு ரெண்டு நினைக்கல. ஆனா அந்த இரவு காய்ச்ச 2 காலையில இப்ப நீங்க சொல்றீங்க தானே இப்ப கணவர் இறந்துட்டாரு மகள்ற, அப்ப அவருக்கு என்ன நடந்தது? அவருக்கு அக்கா இருங்களேன் அக்கா, நீங்க இருங்க விலங்குல நீங்க வாங்க வாங்க கேளுங்க. அவர் சொல்லுவார் என்னையா நீங்களுமே என்னையா அழுகுறீங்க? விலங்குல 48 நாள் ரூம்ல இருந்தவர் வேலை செய்யாம 48 நாள் வேலை செய்யாம இருந்தவர். வெளிநாட்டுல எந்த நாட்டுல? சவுதியில இருந்தவர். ஜித்தாவுக்கு திருப்பி மாத்தினவங்க. மாத்தும் போது அன்று இரவு கதைச்சவர். என்ன கதைச்சாரு? பிள்ளையில பாக்கட்டான் பிள்ளையில பாக்கட்டும் சொன்னவர் அடுத்து கோல் எடுத்து. அப்ப அவருக்கு விளங்கிட்டா அவளுக்கு தான் பாருங்கள பிள்ளையில பார்க்கணும். ஒரு ஆளுக்கு 30,000 ரூபாய் காசு கொடுக்கணும். கொண்டு வீடு வச்சு போட்டு நான் கொடுங்கன்னு சொல்லி சொன்னவர். அதையும் கொண்டு வீடு வச்சு போட்டு ஒரு ஆள்கிட்ட ஒரு 400 காலம் வாங்கி வீட்டை வச்சு போட்டு கொண்டு கொடுத்தேன். கொடுத்து போட்டு நான் அதை டைம்ல உழவடிச்சிருந்தேன் வேச்சிட்டு. எங்கட மருமகள் பிள்ளை வந்து சொல்லிச்சு அண்ணாவுக்கு காட்டடைப்போம். அப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அங்கே கேட்டோம். கொண்டு போனா ஆமா ஆள் முடிஞ்ச. இதுக்கு முதல்ல இங்க இருக்கும்போது வந்திருக்கா? ஒன்றும் வரல. அவ இருந்த மாதிரி ஒரு வருத்தம் இல்லை. நாடு தலைவர்கிட்ட கேளுங்க. ஒரு டிகிரி மண்ணை தந்தாங்க 4 பேர் சேர்ந்து ஏற்றுவாங்க. ஒரு டிகிரி மண் நீங்க வாகனத்தை கொண்டு போய் இப்ப 4 பேர்ல ஒரு ஆள் தான் நீங்க நிக்கல். அப்ப 3 பேர் வரல வாங்க ஏற்றுவோம் முடிச்சோம். நான் ரெடி ஆகுற ஆள் தான், அப்படியான வசதி பண்ற ஆள் தான் அந்த கேளுங்க. ஆனா அவருக்கு வந்த வருத்தம் வந்து வேலை செய்யாம 49 நாளைக்கும் வேலை செய்யாம இருந்ததுக்காகத்தான் அவருக்கு இப்படி இந்த புள்ளையில பாக்க எங்க சாப்பிட்டு எங்க சாப்பிட்டு அம்மாட்ட சாப்பிட்டு அம்மாவே கஷ்டம் தம்பி எங்க அம்மாட்ட சாப்பிட்டு வச்சுட்டாரு. அந்த கவலை தான் நிக்க மாட்டாராம். நிக்காம அங்க இங்கேயும் திரி வரான். என் தம்பி வாங்கன்னு கூப்பிட்டானே சாப்பிடவே மாட்டாரா. சாப்பிட மாட்டாரா? மனக்கவலையாயிடுச்சு. டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த கடன் வீட்டு மற்ற சீட்டு பிரச்சனை சொல்லி அந்த டென்ஷன் எல்லாம் ஆளுக்கு வந்துருக்கு. முதல் தடவையா போனவர் வெளிநாடு? இல்ல, ஏற்கனவே கட்டாருக்கு போனவர். ஏற்கனவே இருந்தவர் திரும்பி போய் வந்து 1 வருஷம் இருந்தவர். இதோட 3ஆவது தரம் போயிருக்காரு. 3ஆவது தடவை. பாருங்கள், அப்ப இறக்குறதுக்கு முதல் சொல்லிருக்கிறாரு பிள்ளைகளை பார்க்கணும், கடன் ஒன்றும் இருக்குன்னு. அப்ப அது எப்படி என்ன தெரியல என்னன்னு அவருக்கு தானே தெரியும். திடீரென மாதிரி தான் இருந்தது. என்ன கடன் வந்தேன்னு சொன்னா, இப்ப உங்களை போல ரூம் இல்ல அவர் இருந்திருக்காரு. அவரு வேலை இல்லை. அதுக்கு அந்த பொடியன் வந்து சாமான் சக்கட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், சாப்பிட்டு இருக்காரு. அப்ப அங்கத்தே காசு கணக்கு பார்த்து எடுத்து ஒரு 30,000 ரூபாய் குடும்பதி வந்துருக்கு. அப்ப ரியாத்திலிருந்து ஜித்தாவுக்கு மாற போறாரு. அவர் ரியாத்துல இவர் ஜித்தாவுக்கு போறாரு. போகக்கூடாது. இங்க உடனே கோல் எடுத்து பிள்ளை எல்லாம் காண பாருங்க வந்து அண்ணாவுக்கு 30,000 ரூபாய் காசு கொடுக்கணும். அப்ப உங்கள்கிட்ட ஒரு வசதியும் இல்லை. அப்ப சகோதரத்தை டாக்டர் நான் ஒரு பொருளை வாங்கி வீட்டை வச்சு போட்டு அந்த காசை மாமாட்ட கொடுத்து அனுப்புங்க. அப்படி சொல்லுறீங்க. உடனே முதல் சொல்லிருக்கிறோம். உங்களுக்கும் தெரியும் அப்படி நடக்கும் எதிர்பாராம நடந்துருக்கு. எல்லாரும் என்ன வழக்கு தெரியும். 6 இறப்பு 6
இது வருங்க ஒருத்தருக்கும் தெரியாது நீங்க தெரியாதா இப்ப நீங்க சொல்றது விளங்குது. இப்ப அதுதான் அக்காக்கு பாதிப்பு. அக்கா பேசுறவே இல்லை, அக்கா அழுகே ஒரு வித்தியாசமா இருக்கு. ஏங்கி ஏங்கி இப்பதான் இருந்த மாதிரி அப்படி அழுகுறாங்க. ஆனா ஒரு வருஷம் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் ஆயிடுச்சு இருந்த மாதிரி அழுகி கொண்டிருக்கிறாங்க. 10ஆம் மாசம் 21ஆம் தேதி வரும்டா ஒரு வருஷம். நான் ஆடியோ இதெல்லாம் தலைவர் அவர் வந்திருக்காரு, வந்து சில சில உதவிகளை நல்லா செய்திருக்காரு. தொடர்ந்து இறப்புகளுக்கு 3-4-5 நாளைக்கு அவருக்கு நாங்க நன்றி கூறுறோம். போவாரு, பாத்திருக்காரு, நான் பாக்கலன்னு சொல்லல. ஆனா இது வரைக்கும் ஒரு வருஷமா போயிட்டு நான் சமைக்கிறதுக்கு போறேன்னா அவரு ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காரு. அமைச்சு எங்கட குடும்பத்துக்காக இங்க இருந்து இறந்ததுக்காக எங்கட குடும்பத்தில இருந்துதான் பெஸ்ட் டைம் எல்லா குழுவை அமைச்சு 8 நாளைக்கு சாப்பாடு வசதின்னு சொல்லி அதை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவரு. அதுக்கு பிறகு சில இடத்துகளையும் செய்திருக்காரு. அப்படி அப்ப இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க, நாங்க இந்த இடத்துல இருக்கீங்க. நீங்க அப்பா அம்மா உங்களோட இளைய மகள் இருக்கிறாங்க இந்த கொட்டில பார்த்தா தெரியும் தானே. எத்தனை ரூம் ஐயா? ஒரே ரூம், ஒரு கிச்சன், ஒரு கிச்சன், ஒரு ரூம். அப்படி எத்தனை வருஷம் அதுல இருக்கிறீங்க நீங்க? இதுல சுமார் 8 வருஷம் கூட இருந்து வரோம். 8 வருஷமா? இப்ப அக்காவுக்கு திருமணம் நடந்து எத்தனை வருஷம்? அவங்க நடந்து 11 வருஷம். இந்த வீடு மாமா அங்க இருந்த மாமியாரோட இருந்து 2 வருஷம் வந்து 2 வருஷம் இருந்த நாங்க அதுல வகிச்சோம். அவங்க வந்தது அப்புறம் போயிச்சுனாங்க, நீ குடும்பத்தோட நம்ம சேரக்கூடாது. நீங்க இருந்ததெல்லாம் அங்க திருமணத்துக்கு பிறகு அக்காவுக்கு கொடுத்து போட்டு அதுலயும் கொஞ்சம் காலம் இருந்தேன். நாங்க இருந்து போட்டு நீ குடும்பத்துக்குள்ள இருக்கலான்னு போட்டு நாங்க சின்ன ஒரு ஹோட்டல் அமைச்சு நாங்க நானும் இளைய மகளும். அப்ப உங்களுக்கு 5 பிள்ளைகள் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் கல்யாணம் கட்டி அவங்க வீடு கட்டி அவங்க ரெண்டாவது மகள் இருக்கிறான். பக்கத்து வீடு உங்களோட மகள் தான். அது இந்த வீடு அந்த வீடு அடுத்த வீடு எல்லாம் அவர் தாங்க. இப்ப இன்னொரு பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுத்த இன்னும் வீடு கட்டி கொடுக்கல வைப்பேன். வேற வீட்டுல இருக்காங்க, வாடகை வீட்டுல இருக்காவ. ஐயா என்ன வேலை செய்யறது? நான் டிரைவர் வேலையும் செய்யறேன், கூலி வேலை எது வந்தாலும் கூலி வேலை தான் செய்யறேன். கூலி வேலை. அப்ப இப்படியான ஒரு வீட்டுல இருக்கிறீங்க, மகள் இப்படியான ஒரு நிலையில இருக்கிறாங்க, கணவன் இழந்துட்டு இப்ப படிக்கிறாக்கள் இருக்காங்க, 2 பேரும் படிக்கிறாங்க பேர பிள்ளைகள். வேறு 5ஆம் ஆண்டு படிக்கிறாரு. 5ஆம் ஆண்டு காலையில ஸ்கூலுக்கு ஏத்தி போகணும். நான் சம்டைம் ஏத்தி கொண்டு விடுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் நடையில போவாரு. இப்ப சொல்லுங்க, எப்படி இப்ப ஒரு வாழ்க்கை நடத்துறா கஷ்டம் தானே. இப்ப படிக்கிற செலவும் கூட இருக்கு தானே, 2 பேர் இருக்கும். இப்ப கணவன் இல்ல, இப்ப கணவன் இருந்தா பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க திருமணம் செய்து கொடுத்ததுக்கு பிறகு கணவன் பாப்பாங்க. இப்ப இப்ப மெயினா வந்து அக்காவோட நான் பேசணும். இப்ப அக்கா பேச இயலாததாலதான் உங்களோட பேசுறேன். நீங்க தானே சொல்லணும் அக்காக்கு பதிலா. அப்ப எப்படி அக்காவோட செலவெல்லாம் எப்படி போகுது? என்ன செய்யணும், நம்ம உயிரோட இருக்க மட்டும் உழைச்சிட்டு வரலாம், வந்து அந்த பிள்ளையும் கொடுக்கலாம், பிற பிள்ளைங்க வந்துக்கலாம். நமக்கு ஒரு டென்ஷன் நடக்க முடியும்னா இது என்ன மாதிரி போறன்றது நம்ம எதண்டான அவைக்கு அவ வழியில போக மாட்டா. சரிதான். இப்ப அவ இருந்து செய்யக்கூடிய அளவுக்கு எதண்டான ஒரு தொழில் வாய்ப்புகள் அப்படி இருக்குமெண்டா அவ செஞ்சு கொள்வா, அதுலயே மூளைய செலவழிச்சு கொள்வா. அப்படி இப்ப அதான் முதலாவது இந்த நிலைமை மாறணும் தானே. அந்த மதம் நமக்கு வேலை இருக்கே, நம்ம அந்த வேலையை செய்வான்றது போவா வையா. அப்படி இல்லண்டா. இப்ப நான் இருக்கேன், அம்மா பாப்பா வந்து அம்மா எத்தனை நாளைக்கு ஐயா பாக்குறேன். ஸ்கூலுக்கு சமைக்க போறேன், நான் 500 ரூபாய் சம்பளம் தருவாங்க. நீங்களும் வேலை செய்யறீங்க, 500 ரூபாய் ஒரு நாளைக்கு 20 நாளைக்கு 10,000 ரூபாய் காசு வேணும் ஐயா. அதோட ஹாஸ்டல் காசு கட்டணும் 10,000 ரூபாய். அவங்களோட கடைசி மகள் படிக்கிறாங்க. நீ வேறும் கொண்டு வரது, நீ அந்த பிள்ளைக்கு ஒரு 30,000 ரூபாய் 35,000 ரூபாய் போகும். அதுக்குள்ள பாக்க இவங்களுக்கு இது இப்ப இவட இதுதான். இப்ப இருந்த கவலையை விட இப்ப கழிஞ்சு போற கவலையை விட இருக்கிறது கூடிய கவலை மாதிரி கவலை. அத கேட்போம் ஐயா. இப்ப நம்ம இன்னொருத்த கேட்க இயலாதானே, கேட்கலையா நாங்க ஒருத்தர். இப்ப நீங்க சொன்னீங்க கடன் வாங்கி தான் போகணும் வெளிநாடு. அதெல்லாம் கட்டி முடிஞ்சு கடன் வாங்கி போய் வந்து என்னன்னு சொன்னா ஒரு ஓட்டோ உண்டு லேசிங்ல எடுத்து போனவர், லேசிங்க வந்து பினிஷ் பண்ணி போட்டு போனவர். நிறைய ஒரு 11,50,000 ரூபாய் கடன் இருந்தது. 11,50,000 கடன் இருந்தது.
இப்போ வெளி கடன் எல்லாம் இருந்தது. அப்புறம் ஒன்றும் செய்யல, பொடி வந்தது எல்லாம் செஞ்சு அடக்கம் பண்ணது. வேற அடக்கமான என்ன பொடி வந்தது பிறகு அடக்கம் பண்ணி இப்ப 40-45-50 நாளைக்குள்ள இங்க கிடந்த செலவுகளை பாருங்களேன் ஐயா. ஒரு நாளைக்கு என்னக்குள்ள வாரவனுக்கு வெத்திலாக்கு அது இது வாரவனுக்கு டீ அதெல்லாம் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னா எல்லாரும் சில ஆக்கள் உதவி செய்வாங்க, சில ஆக்கள் உதவி இல்லாம வருவாங்க. அதெல்லாம் நான் பட்டுக்கிட்டு இருக்கிறத 18-19 லட்சத்துக்கிட்ட வந்து எல்லா செலவும் அந்த என்ன செய்யற வட்டிக்கு வாங்கினாக்கள் விட மாட்டாங்க. வட்டியும் ஏறி கொண்டு வருவாங்க. உடனே அவர் வாங்கின ஓட்டோ வித்தன வித்துட்டீங்க. எத்தனை லட்சத்துக்கு வித்தீங்க? 9-50 வித்தன. 9க்கு தானே வித்தீங்க. மத்த 10 லட்சம் 9-50 இல்ல 19 லட்சம் கடன் கடன் இருந்தாச்சு. கடன் சில இடத்தால ஒரு 2 லட்சம் ரூபாய் காசு வந்தது ஒரு இடத்தால வேகி. அப்ப அதையும் கொடுத்து இப்ப 7 லட்சம் ரூபாய் காசு கடன் இருக்கேன். இப்ப என் கடன் அதை நீங்க தான் கட்டணும். மாசம் மாசம் உழைச்சிட்டு வாரத்துல வட்டியை கட்டி கொண்டு வரோம். முதல் கொடுக்கறதுக்கு வசதி இல்ல. அந்த காசு பெரிய கடனை கொடுத்து இருக்கோம். என்ன நடக்குது அக்காக்கு தான் மருத்துவ செலவும் இருந்தாலும் சொல்லத்தானே வேணும். இப்ப என்ன கையெல்லாம் இருந்தா நினைச்சு பாக்குறது குளிருது. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு காட்டல இல்ல காட்டினாங்க. என்ன சொன்னாங்க? அப்ப வேற ஒன்றும் இல்ல, உடலோட சம்பந்தப்பட்ட வருத்தம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. டென்ஷனாலாம் டென்ஷன். இப்ப கை குளிருதுன்றீங்க. இப்ப அதுக்கு காரணம் ஞாபகத்துல நான் ஆரம்பத்திலே கேட்டேன். இப்ப அக்கா வச்சுட்டு கதைக்கலாமான்னு கேட்டேன். அப்போ பரவாயில்லன்னு சொன்னீங்க. நீங்க இப்ப கூட நீங்க பாத்திருப்பாங்க தானே, நேற்று தான் நடந்த மாதிரி அந்த சம்பவம் நடந்த மாதிரி அந்த ஏக்கத்தோடய அழுதாங்க. ஆரம்பத்திலே கேட்டதானே பரவாயில்ல பேசலாமா இந்த விஷயத்த நீங்க சொன்னீங்க பரவாயில்ல. ஆனா நீங்க சொல்றீங்க கையெல்லாம் குழந்தைன்றீங்க. இப்படி இருக்கல தெளிஞ்சிருந்த நல்லா தெளிவு இப்ப இருக்கா சின்ன அவக்கு மட்டும் கவலை இல்ல தம்பி. நமக்கு 5 பொம்பளை பிள்ளை தந்தது. முதல் பிள்ளை வந்து கால் வச்சு ஆம்பளை பிள்ளை, அது நம்மட மூத்த பிள்ளை நம்ம கவனிக்கணும். அது வந்தது 10 வருஷத்துக்குள்ள 4 பேர் கல்யாணம் கட்டினையா இருக்க. 3 பிள்ளைகளும் கல்யாணம் கட்டின. நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லாத இடத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை வந்தது நம்மளும் மதிக்கணும். சாப்பாடு கொடுக்குங்கள், கடன் இருக்குங்களா ஒன்னும் செய்யலாது. வந்தது நம்ம ஒன்னும் செய்யல. மந்து வேற வந்து கடவுள் அலைய முடியும். அப்ப ஏதண்டானையா எது செய்யலையும் ஒரு தொழில் செய்யக்கூடியதாக இப்ப மாவடிக்கிற மில்லோ இப்ப கொச்சிக்கு அடிக்கிற மில்லுகள் அப்படி இப்படி அது நல்ல வேலை செஞ்சுட்டு அவ இருப்பாவை. ஒரு வருஷமாயும் கடையில மாறலதான் இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லையா அப்படி. அதுதான் இப்ப ஒரு மாதம் 2 மாதம் விடுங்க, ஒரு வருஷம் ஆயிடுத்து தானே மாறல. அவரை பத்தி பேசின உடனே அழுகுறாங்க. ஞாபகத்தோட்டத்துக்கு இது இந்த தம்பிக்கும் தெரியும். அங்க இருந்து ஒரு பொடி செத்து வந்ததுதான். அதுக்கும் ஒரு பொம்பளை புள்ள இருக்கு. அந்த புள்ளையும் வேலைக்கு காமஞ்சிக்கு போய் வேலை செஞ்சு அந்த புள்ளைய வளர்த்து கொண்டு அப்படி என்ன போகும் மனசு மாஸ்டம் அடைஞ்சிட்டு. அதுதான் அப்ப நீங்க வெளியில தான் போய் அவங்களோட பழக்க வைக்கணும் தானே. வெளியில போக மாட்டாளையா இப்ப இந்த அதான் நான் நினைக்கிறேன். இப்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு. என்ன எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு வைத்தியசாலையில கொண்டு காட்டினா தான் அவங்க சொல்லுவாங்க என்ன செய்யணும் என்று. நான் கேட்கிறேன், காட்டினீங்க தானே? தம்பிட்டையும் சொன்னவங்க அப்ப அதுக்கான காரணம் வந்து என்ன புதாக்களோட பழகணும், சந்தோஷமா இருக்கணும், மனசை சந்தோஷப்படுத்த வைக்கணும் நான் நினைக்கிறேன். அப்படித்தானே? அப்ப அப்படி நீங்க செய்யுங்க. இப்ப அப்படி உங்களுக்கும் பாக்க இயலாதான் கேக்குறாங்க. பாக்க சொல்ல கொலையும் அப்பாவை நான் கஷ்டப்பட நாங்க இப்படி இருக்கிறேன். எதுக்கு எனக்கு என்ன நானே செஞ்சுதாங்க இந்த வீட்டுல தொழில் செய்யறதுக்கு என்ன இருக்கையா நம்ம செய்து கொடுக்கறதுக்கு எனக்கிட்ட இல்லையா. பாத்தீங்க தானே? அப்ப ஒரு தொழில் ஒன்று செய்யணும். அப்பா கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாவோ. அப்ப என்ன தொழில் சொன்னீங்க நீங்க? மாவடிக்கிற மில்லுகளோ இப்ப இல்ல கொச்சிக்கு அடிக்கிற மில்லுகள் அப்படி இப்படி இருந்தா அவ அதுக்குள்ளேயே இருந்துட்டு அவ செய்வா. வேற இடியப்பா வேற வேற வேலை செஞ்சு இதுக்குள்ள செய்யல ஐயா. நாளைக்கு செய்யலாம்.
4 நாள் 3 நாள் இப்ப இடியப்பம் நான் அன்னைக்கு வச்சது. சொன்னேன் அதுக்கு 2 நீக்கம்மா நாள் வித்தாவு 3ஆவது நாள் 10 பார்சல் இடியப்பம் போயிட்டு ஓ 3 பார்சல் வித்து 7 இடியப்ப பார்சல் வெளிக்கு திரும்பி வந்தது. வந்தது அப்ப அது அவங்க கொண்டு போய்க்க வீட்டுக்காராக்களை நாங்க சாப்பிட்டோம். ஸ்கூலுக்கு போகணும் இந்த பிள்ளைய கொடுத்து இந்த ஊருக்கு போகாட்டி ஒரு 10 பார்சலை கொடுத்து போகாட்டின கத்து அப்ப அப்படி இது வைக்கல அந்த பொடியன் போகாட்ட அந்த பொடியன் 3 பார்சலை வச்சு 7 பார்சலை கொண்டு வந்து ஸ்கூலுக்கு போனோம் வந்து வச்சு போட்டோம் அப்ப அந்த தொழில் அது சரி வராது ஐயா என்ன தொழில் செய்ய இவரு போயிருக்கிறாரு காலையில வீடு விடா போயிருக்கிறாரு செய்து கொடுப்பேன் ஸ்கூலுக்கு போற டைம் வந்து அன்னைக்கு மேல விக்கலாமா நான் போறேன் ஸ்கூலுக்கு வந்துட்டே இருக்கணும் இவரு போன கொடுத்து போட்டு ரிட்டர்ன் கொடுத்து போட்டு குடும்ப நிலைமை எப்படி மாறிருக்குன்னு பாருங்கல்ல அப்ப அப்பா இருந்திருக்கே இந்த நிலைமை வந்திருக்கே தானே படிக்கிற பொடி எனக்கு எங்களுக்கு அவர் எங்களை மூத்த பிள்ளையாக பார்த்தவர் இப்ப அதுகள் கஷ்டப்படுறத பார்க்க சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப எங்களுக்கு கஷ்டம் ஆனா எங்களுக்கு கஷ்டம்ன்னு அந்த புள்ள கஷ்டம் தான் கூடிய கஷ்டம் வேற என்னையா இப்ப சொல்லுவாங்க ஐயா ஒரு பெத்தவருக்கு பார்க்க தெரியாதாண்டு நாங்க கழிச்சு விட்டது ஒரு புள்ள நான் இருக்கே ஆனா கழிச்சு விட்டது திரும்பி நாங்க கடவுள் எடுத்துட்டாரு ஐயா அதுதான் கஷ்டம் இதுல கஷ்டம் தான் வேற அதான் கவலைப்படாதீங்க அதான் நான் சொல்லுவேன் இப்ப அக்காக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அதான் எனக்கு விளங்குது ஏன்னா ஒரு வருஷமாயிட்டு 2 பேர் இருக்கிறாங்க பிள்ளைகளும் பாதிக்கப்படக்கூடாது தானே அவங்களுக்கு தேவையான கல்வி கிடைக்கணும் தானே ஏன்னா படிக்க வைக்கணும் அப்ப எப்படி படிப்பு செலவெல்லாம் படிப்பு செலவெல்லாம் என்ன இங்க இதுல நீங்க படிக்கிற படிப்பு செலவு பெருசா கிளாஸுக்குலாம் அனுப்புறல அப்படி காசு போ காட்டுறலையா அந்த வசதி இப்ப போய்க்க கொண்டு விட எல்லாம் ஒருத்தரும் இல்லதானே அதுக்காக போ காட்டுறல உதவிகள் இல்லை சில நேரம் சம்டைம் நான் நிற்கும்டா அவர் சில கிளாஸ்ல வந்து அப்படி விடுபட்டு போயிடும் சில அதுக்கு நான் போய் இல்லாம ஏற்றி கொண்டு விடுவேன் நீங்க பாத்திருப்பீங்க தானே அக்கட நிலைமைய இப்ப கூட நான் சொல்றேன் நான் திரும்பி சொல்றேன் அப்படித்தான் இருக்கிறாங்க நேற்று நடந்த மாதிரி தான் இருக்கு அந்த சம்பவம் அக்கா பொறுத்த வரைக்கும் சரியான கவலை உங்களுக்கு அக்காக்கு கணவன் இல்லாம போனது எப்படி வீடெல்லாம் எப்படி வீடெல்லாம் வீடு எல்லா வசதியும் இருக்கா கரண்ட் வசதி இருக்குது கரண்ட் வசதிக்கு மற்றது வந்து கதவுகளும் இல்லை மற்றது இந்த மூட்டு கட்டல மற்ற இந்த பூசல்ல ஒன்றும் இல்லை சும்மா இருக்கக்கூடிய மாதிரி டொய்லெட் இல்ல இல்ல டொய்லெட் இல்ல பக்கத்து வீட்டுலாம் போறேன் டொய்லெட் வசதியும் இல்ல 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 உங்களுக்கும் இல்ல எனக்கும் இல்ல மூத்த மகளுக்கும் இல்ல அடுத்த மகளுக்கு இருக்கு அந்த வீட்டை நாங்க பாய்ச்சி கொள்றோம் அப்படி பாய்ச்சி ரொம்ப ஒரு மோசமா தான் இருக்கு என்ன எல்லாமே இப்ப அக்காவுக்கு ஒரு வாழ்வாதார உதவி தேவை தம்பிக்கும் இப்ப படிப்புக்கான உதவி தேவை ஒரு வாழ்வாதார உதவி நம்பி செய்து தாரண்டா என்ன ஒரு நம்பிக்கை எங்களுக்கும் வேணும் தானே இப்ப அக்கா மட்டும் செய்ய போறாங்களா இல்ல நீங்க செய்ய போறீங்களா அப்ப அக்காவை நீங்க பாக்க போறீங்க அப்படி ஒன்று இருக்கு தானே நான் கேட்கிறேன் அதுதான் அக்காவோட நிலைமையை பார்த்தா இப்படி இருக்க குழுமையில செய்யல தானே இப்ப வாராக்களோட எல்லாம் பேசணும் அவைக்கு உதவியா நான் நிப்பேன் இப்ப அவையோட சேர்ந்து இப்ப நானும் கூட நின்று 2 பேரும் செய்து இது செய்யலாம் இப்ப அவைக்கு எதுவும் வந்தான் இதுதான் தாங்க என்ன வாழ்வாதாரம் இந்த இடத்துல என்ன தொழில் அதான் நான் கேட்கிறேன் உங்களுக்கு விளங்கி கொள்ளுங்க இப்ப மாவு அடிக்கலாம் இப்ப மாவு கொச்சு அடிக்க அப்படி இப்படியாண்டா அந்த மில்லுகள் அது இது இருக்குமெண்டா அவ அதுக்குள்ள செஞ்சு கொள்வாங்க நானும் அதை செஞ்சு கொள்வேன் அவவோட உதவியாக அப்படி என்ன சரியம்மா பாருங்க தொழில் செய்யக்கூடியதுக்கு இந்த ஏரியாவுக்கு அப்படி நிலைமை பாருங்க சரியம்மா ஓகே விளங்குது 2 பேர் இருக்கிறாங்க படிக்கிறார்கள் ஒரு வாழ்வாதாரம் ஒண்ணு நீங்க சொன்னீங்க அக்காக்கு பதிலாக நீங்க செய்வீங்க அக்காக்கு குணமடைகிற வரைக்கும் நீங்க தானே பார்க்கணும் அந்த நிலைமையில இப்ப இருக்கிறீங்க ஓகே இந்த வீடியோ மூலமா நான் தெரியப்படுத்தணும் உங்களோட நிலைமையை அதன் மூலமா உதவி கிடைச்சா சந்தோஷம் சரி ஓகே இதுல பாருங்க எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இப்ப நான்
30,000 இருக்கு. இப்ப அக்காவுக்கு எதுவும் தேவைன்னா வாங்கி கொடுங்க. பாடசாலை உபகரணங்கள் இல்லைனாலும் வாங்கி கொடுங்க. சரிதானே? இப்ப நாங்க வளமையா அப்படிதான் கொடுக்குறோம்மா. சரிதானே? உங்களோட கஷ்டங்களை பார்த்து தந்திருக்கிறோம். வீடியோ போட்டதுக்கு பிறகு உதவி கிடைச்சா அது செய்யலாம். சரியா? இப்ப இந்த உதவி செய்யறது இப்ப நான் தரல தானே, என்னோட காசு தரல நான். இது லண்டன்ல இருக்கிற ஒரு அண்ணன் தான் அனுப்பினாரு. ஒரு தொகை பணம் அனுப்பினாரு. அவரோட பணத்தை நான் பிரிச்சு கொடுத்திருக்கிறேன். இதோட 3வது உதவி அண்ணன். நன்றி. என்ன அண்ணன் வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 303. ரொம்பவே நன்றி. என்ன சொல்ல போறீங்க அவருக்கு? உங்களுக்கு ஒரு 30,000 தந்திருக்கிறாரு. என்ன சொல்ல போறீங்க ஒரு அந்த அண்ணனுக்கு? என்ன இப்படி முழுங்குறீங்க? என்ன கவலையா இருக்கு? காசு வாங்கினதுதானே அவர் உதவி செய்வார். எங்கட பிள்ளைக்கு வந்ததையா அவருக்கு வரக்கூடாது. அவரு நல்லா இருந்து அவர் இருந்தபடியா தானே எங்களுக்கு உதவி செய்யறாரு. அவரு எங்களுக்கு காசு பணம் தந்தவர் பாக்குறா. அவர் இருந்தா எங்களுக்கு அடுத்த நேரம் அவரு செய்வாரு தானே. அவர் நல்லா 100 ஆண்டு காலம் வாழணும். சரியா? காசு நீங்க அழாதீங்க. என்ன நீங்க தானே தைரியமா இருக்கணும். தைரியம் இருந்ததாயா? அதான் ஒன்னும் யோசிக்காதீங்க. நல்லதே நடக்கும். சரியா? நிறைய கவலைகள் இருக்கு, பார்த்தாலே விளங்குது. யோசிக்காதீங்க. அக்காக்கும் குணமடையும் கூடிய சீக்கிரம். சரியா? லண்டன் அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி அண்ணன். ஆடியசி தலைவரா முன்னின்று இந்த கருத்துக்களை கொண்டு வந்து சில விஷயங்களை தம்பி அவங்களுக்கும் பெருமாத்த நன்றி. அதை நடத்தி வந்த நீங்க 2 பேருக்கும் உங்களோட பெயர் விளங்காத எனக்கு மனமார்ந்த நன்றி நான் தெரிந்து கொள்வேன். சரி, நன்றி. லண்டன் அண்ணனுக்கு ரொம்பவே நன்றி அண்ணன். வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 303. அண்ணனுக்கு தெரியும் கஷ்டப்படுறதுல கொடுங்கன்னு சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுவாரு உங்களுக்கு அவரை பணத்தை தந்ததுக்கு. சரி, ஓகேங்க. நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அவங்களோட கஷ்ட நிலையே சொன்னாங்க. ஏன்னா அக்காவால பேசவே முடியல. நேற்று நடந்த மாதிரி இருக்கு அப்படித்தான் அந்த நிகழ்வு. என்ன சொல்றேன்னு சொன்னா, நல்ல நிலையில நல்லா இருந்த குடும்பம் திடீரென்று ஒரு வெளிநாடு போய் 45 நாளையில மரண செய்தி கேட்டது மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாகிய நிலையில், மிகவும் ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த நினைவுகளை தாங்கிக் கொள்ள இயலாமல் மீண்டு வர முடியாமல் இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறு இருக்கின்றார். அந்த வகையில் தான் அவரோட கருத்துக்களை பதிவு செய்வது கஷ்டமாக இருக்கிறது. அவர் சார்பாக அவங்க தந்தை, அம்மா மற்றும் 2 பிள்ளைகள் அவங்களுடைய கருத்துக்களை அவங்கதான் பாக்குறாங்க. அந்த அக்காவை அவங்கதான் பாக்குறாங்க. விளங்கி இருக்கும். அந்த அம்மாவும் கூட சமைக்கிறதுக்கு போறாங்களா, அப்பா கூலி வேலை. ரொம்பவே கவலை அவங்களுக்கும். கவலை என்னன்னு சொன்னா, இப்ப அவங்களோட குடும்ப நிலையும் சரியான கஷ்டம். 5 பிள்ளைகள், அதுல இன்னொரு பிள்ளை ஏழு படிக்கும் கொண்டிருக்கு. அந்த பிள்ளையோட வாழ்க்கைய பற்றி யோசிக்கிறாங்க. அதுக்குள்ள 2 பேர பிள்ளைகள், மகள் இப்படி இருக்குது. எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது பிள்ளைகள், இன்னும் ஒரு திருமணம் முடிக்காத படிக்கிற ஒரு மாணவி இருக்கிறாங்க. அதையும் குறிப்பிட வேணுமா? ஒரு ஏன்னா மேலே கட்டாய உதவி தேவைப்படுற குடும்பம் தான். சில விஷயங்கள் அவங்களாலையும் எப்படி சொல்றேன்னு தெரியாம இருந்தது. அப்ப கட்டாயமா உதவி தேவை. இப்ப இவர் மூலமா தான் நான் வந்தேன். அப்ப அக்காட நிலையை சொல்லும் போது அப்ப நான் கேட்டேன், கணவரை பத்தி பேசலாமா அந்த இடத்துல கேட்க. அப்ப பரவாயில்ல பேசி பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனா கணவரை பத்தி பேசும்போது அந்த அக்காவால பேச முடியல. வீடியோ மூலமா நீங்க பாத்துருப்பீங்க. வீடியோ சொல்லுமே அந்த அக்காட நிலைமைய. சரி, நன்றி. இப்ப இந்த குடும்பத்தை வந்து பார்த்ததுல நன்றி. கட்டாயம் உதவி தேவைப்படுற குடும்பம் தானே. இந்த கிராமத்திலேயே கட்டாயம் உதவி தேவைப்படுற குடும்பமா நீங்க அறிமுகப்படுத்தினீங்க. இவங்களை பார்க்கும்போது விளங்குது 2 குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கு. அப்ப கட்டாயம் உதவி செய்ய முன்பாங்க. உதவி செய்ய வேண்டிய தொலைபேசியில கிட்ட நான் சொல்றேன். 075 68 91 125. இப்ப உங்களுக்கு விளங்குது தானே. என்ன இப்ப ஒரு உதவியோடு நான் கொடுத்திருக்கிறோம். 30,000 கொடுத்திருக்கிறேன். அதை வச்சவங்க கொஞ்ச நாளைக்கு
அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யலாம். வீடியோ போட்டதுக்கு பிறகு உதவி கிடைச்சா அதை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். உதவி கிடைக்கணுமே, கட்டாயம் கிடைக்கணுமா, அப்பதான் அவங்களோட ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளலாம். நன்றிகளையும் பதிவு செய்யணும். அந்த வகையில எமது இலுப்படிச்சனை கிராமத்தில் தேவினா கணவன் இழந்த நிலையில் 2 குழந்தைகளோடு வசித்து வருகின்றார். அவருக்கு இதனை வழங்கிய, இந்த உதவித்தொகையை வழங்கிய லண்டனை சேர்ந்த சகோதரர் அவர்களுக்கு எனது இதயபூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறான குடும்பங்களுக்கு மீண்டும் உங்களால் உதவ முடிந்தால் இந்த வீடியோ பார்க்கின்ற பல உறவுகள், எமது வெளிநாட்டுகளில் வசிக்கின்ற உறவுகள் முன்வந்து இந்த குடும்பங்களுக்காக இந்த உதவி திட்டங்களை நிச்சயமாக நீங்கள் வழங்க முன்வர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, நன்றி. நீங்க நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சரிதானே, எங்களுக்கு சந்தோஷம் உங்க மூலமா இந்த குடும்பத்தை பார்த்தது. ஓகேங்க, என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.